ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்து போகும்போது இந்த அனுபவம் பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஒரு 9 நிமிஷம் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு 9 நிமிஷம் தான் கேட்டேன். அதை வச்சு தான் இப்போது உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இன்னும் முழுசாக கேட்டால் என்னென்ன வருமோ தெரில. அதோட இடத்துல சொல்லியிருக்காரு, என் வீடு எங்கே அப்படிங்கிறது யாருக்காக தெரியுமா அப்படின்னு. உங்கள் வீடு அட்ரஸ் சொல்லுவேன், நீலாங்கரையில் இருக்குது. உங்கள் பக்கத்து வீடு தான் பாரதிராஜ் சார் வீடு, அது வந்து வீடு. உங்கள் ஆஃபீஸ் வந்து பனையூரில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த பென்ட் ஹவுஸில் வந்து டாப் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கல்யாண மண்டபம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன இன்கம் டேக்ஸுக்காக வந்து உங்களுக்கு இது கேட்க வந்தோம், எங்கே வீடு இருக்குது, அட்ரஸ் என்ன, ஆதார் கார்டு கொடுக்க வந்தோமா என்ன, உங்கள் வீடு எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குன்னு இது எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? எப்பா ராஜ்மோகன், ஏன்பா அந்த நல்ல மனுஷனை போட்டு உசுரை வாங்குற? அவர் ஏன்பா இப்படிலாம் எழுதி தர, இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு இந்த கூட இருக்கவங்களாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? வந்தாரா, மக்களை சந்திச்சாரா, சின்னத்தை பற்றி பேசினாரா, அதை பற்றி பேசினா அதை பற்றி எழுதி கொடுக்கணும். அவரை போட்டு நொய்யின்னு நோண்டி எடுத்து நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க.